வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற படத்தோட பேரு த 100. இந்த டைட்டில் கேட்ட உடனேயே போலீஸ் கண்ட்ரோல் ரூம், எமர்ஜென்சி கால், அடுத்த 100 நிமிடங்களில் நடக்க போகும் பரபரப்பான சம்பவங்கள்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் படமே ஓட ஆரம்பிக்குது. போஸ்டர்ல ஹீரோ சாகர் நாயுடு போலீஸ் கெட்டப்ல ஒரு மிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி செம சீரியஸா நிற்கிறாரு. படத்தோட ஜானரும் ஆக்ஷன் த்ரில்லர். இது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு பவர்ஃபுல் சோஷியல் மெசேஜ் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. கேட்கவே ஒரு பக்காவான கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருக்குல்ல. ஆனால் பேப்பரில் பார்க்குறது எல்லாமே தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுதா? சில விமர்சனங்கள் படம் ரொம்ப எமோஷ்னலாக விறுவிறுப்பாக இருக்குன்னு சொல்லுது. சில விமர்சனங்கள் படம் ரொம்ப மெதுவாக யூகிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லுது. எதுதான் உண்மை? இந்த 100 நம்மளை கடைசி வரைக்கும் கட்டி போட்டதா இல்லை பாதியிலேயே நம்மளை சோதிச்சுதா? வாங்க படத்தோட ஒவ்வொரு அம்சத்தையும் ஒவ்வொரு காட்சியையும் ஒரு எக்ஸ்ரே பார்வை பார்த்து அலசி ஆராய்ச்சிடலாம். சரி, இந்த த 100 படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனால் இதோட ஒன்லைன் ரொம்பவே சுவாரஸ்யமானது. படத்தோட கதை ஒரு பெண்ணோட தற்கொலையிலிருந்து ஆரம்பிக்குது. முதல் பார்வையில் இது ஒரு சாதாரண தற்கொலை வழக்காக தான் தெரியுது. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்றவங்களும் இதை அப்படியே கடந்து போக நினைக்க நம்ம கதையின் நாயகனான போலீஸ் அதிகாரி, அதாவது சாகர் நாயுடுவுக்கு மட்டும் இதில் ஏதோ தப்பாக தெரியுது. அந்த பெண்ணோட கண்களில் தெரிஞ்ச வலி தற்கொலைக்கான காரணமாக சொல்லப்படுற விஷயங்களோட பொருந்தாமல் இருக்கு. அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, இது தற்கொலை இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த உள்ளுணர்வை நம்பி அவர் அந்த தற்கொலை வழக்கை ஆழமாக விசாரிக்க ஆரம்பிக்கும் போது புதைக்கப்பட்ட பல உண்மைகள் ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிக்குது. அந்த பெண்ணோட மரணத்துக்கும் நகரத்தில் தொடர்ச்சியாக நடக்கிற சில தங்க கொள்ளை சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. யாரும் எதிர்பார்க்காத இந்த கோணம் வழக்கை இன்னும் சிக்கலாக்குது. ஒரு பக்கம் ஒரு அப்பாவி பெண்ணோட மரணத்துக்கான நீதியை கண்டுபிடிக்கணும், இன்னொரு பக்கம் சமுதாயத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய கொள்ளை கும்பலை பிடிக்கணும். இந்த 2 முடிச்சுகளையும் நம்ம ஹீரோ எப்படி ஒன்னா சேர்த்து உண்மையான குற்றவாளிகளை நெருங்கினார்? அந்த பயணத்தில் அவர் சந்தித்த சவால்கள் என்ன? அந்த 100ங்கிற எண்ணுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த 100 படத்தோட கதை. கேட்க நல்லா விறுவிறுப்பாக இருக்குல்ல? சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னண்டா, எல்லா படத்துலையும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்மளை கவர்ந்தது, இயக்குனருடைய எந்த முயற்சிகள் பாராட்டுக்குரியதுன்னு முதல்ல பார்ப்போம். இது வெறும் கொள்ளையை கண்டுபிடிக்கிற ஒரு சாதாரண போலீஸ் படம் இல்லை. அதுக்கும் மேலே இந்த படம் பேச நினைக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளையும் அவங்களுடைய பாதுகாப்பு குறித்த ஒரு வலுவான சமூக செய்தியையும் இந்த படம் பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்கு. வெறும் சஸ்பென்ஸையும் ஆக்ஷனையும் மட்டும் நம்பாமல் கதைக்குள்ள ஒரு எமோஷனல் ஆழத்தை கொண்டு வந்ததுக்காகவே இயக்குனர் ராகவ் ஓம்கார் சசிதரை பாராட்டலாம். படத்தில் வர சில காட்சிகள் வெறும் த்ரில்லராக கடந்து போகாமல் நம்ம மனசை தொடுற மாதிரி இருக்கு. ஒரு குற்றத்தின் பின்னாடி இருக்கிற வலி, பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் நிலைன்னு உணர்வுபூர்வமான விஷயங்களையும் பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனுக்கும் எமோஷனுக்கும் நடுவில் ஒரு நல்ல பேலன்ஸை கொண்டு வர முயற்சி செஞ்சது படத்தோட ஒரு பெரிய பலம். 2வது, ஒரு படத்தோட கதையை தாங்கி பிடிக்க வேண்டியது நடிகர்கள் தான். அந்த வகையில் ஹீரோவாக நடிச்சிருக்கிற சாகர் நாயுடு அந்த போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துக்கு ஒரு கச்சிதமான தேர்வு. ரொம்ப பில்டப் பண்ணி பஞ்ச் டைலாக் பேசி ஹீரோயிசம் காட்டுற போலீஸாக இல்லாமல் ஒரு நிஜமான போலீஸ் அதிகாரி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு நிதானமான ஆனால் அதே சமயம் தீவிரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட உடல் மொழியும் வசன உச்சரிப்பும் ஒரு நேர்மையான புத்திசாலியான போலீஸ் அதிகாரியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. அவரோட சேர்ந்து நடிச்சிருக்கிற தான்யா பாலகிருஷ்ணா மற்றும் மற்ற துணை நடிகர்களும் தங்களுக்கு கொடுத்த வேலையை குறை இல்லாமல் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு நம்பிக்கை தன்மையோடு இருக்கிறதுனால நாமளும் அந்த கதைக்குள்ள எளிதாக பயணிக்க முடியுது. படத்தோட திரைக்கதையில் சில குறைகள் இருந்தாலும் சில விசாரணை காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக ஹீரோ சின்ன சின்ன தடயங்களை வச்சு பெரிய உண்மைகளை கண்டுபிடிக்கிற இடங்கள் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்தது என்ன நடக்கும்னு சில இடங்களில் நம்மளை யூகிக்க முடியாதபடி திரைக்கதை அமைச்சிருக்காங்க. படத்தோட இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸை நெருங்கும் போது வர சில திருப்பங்கள் ஒரு நல்ல த்ரில்லருக்கான அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி காட்சிகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா படத்தோட தரம் இன்னும் உயர்ந்திருக்கும். சரி, நல்ல விஷயங்களை பேசிட்டோம். இப்போ படத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்மளை ரொம்பவே சோதிச்சுது, அதாவது
படத்தின் மிகப்பெரிய குறைகள் என்னன்னு பார்த்தா இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. 1. படத்தோட ஆரம்பமும் கதைக்கருவும் நல்லா இருந்தாலும் போக போக இது ஒரு வழக்கமான போலீஸ் கதை மாதிரி மாற ஆரம்பிச்சிடுது. ஒரு புத்திசாலி ஹீரோ, அவனுக்கு உதவுற ஒரு டெக்னிக்கல் டீம், சில தடயங்கள், திடீர்னு வர்ற ஒரு ட்விஸ்ட்டு, இப்படி நாம் பல தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களில் பார்த்து பழகி போன ஒரு ஃபார்முலாக்குள்ள படம் ரொம்ப சுலபமாக சிக்கிக்குது. ஒரு நல்ல த்ரில்லர் படத்துக்கு தேவைப்படுற கணிக்க முடியாத தன்மை இந்த படத்தில் பல இடங்களில் மிஸ்ஸிங். இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளால் எளிதாக யூகிக்க முடியுது. இது ஒரு த்ரில்லர் படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். 2. இதுதான் படத்தோட மிகப்பெரிய மன்னிக்க முடியாத மைனஸ். படத்தில் ஒரு ஹேக்கர் இருக்கார். அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா கீபோர்டில் 2 தட்டு தட்டுறார். அடுத்த செகண்ட் மொத்த டேட்டாவும் ஸ்க்ரீனில் வந்து நிற்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து ஒரு ஆளோட முழு ஜாதகத்தையும் எடுக்கிறது, ஃபோனை நொடி பொழுதில் ட்ராக் பண்ணுறதுன்னு ரொம்ப சினிமாத்தனமான, கொஞ்சம் கூட நம்பவே முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நிஜத்தில் சைபர் கிரைம் விசாரணைங்கிறது எவ்வளவு கஷ்டமான, நேரம் எடுக்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கே ஒரு மேஜிக் மாதிரி எல்லாத்தையும் நொடியில் கண்டுபிடிக்கிறது படத்தோட சீரியஸ்னஸை குறைச்சி ஒரு கட்டத்தில் நமக்கு சிரிப்பை வரவழைக்குது. இந்த மாதிரி லாஜிக் இல்லாத காட்சிகள் நாம் கதைக்குள்ளே ஒன்றி பயணிக்கிறத ரொம்பவே தடுக்குது. 3. ஒரு த்ரில்லர் படம் பிரேக் இல்லாத ஒரு ரயில் மாதிரி ஜெட்டு வேகத்தில் பயணிக்கணும். ஆனால் இந்த படத்தில் தேவையில்லாத நேரத்தில் வர்ற பாடல்களும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய அதிகாரிகளுடன் நடக்கும் சில நீண்ட போர் அடிக்கிற காட்சிகளும் படத்தோட வேகத்துக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக அமையுது. விசாரணை சூடு பிடிக்கிற நேரத்தில் ஒரு டியூட் பாட்டோ இல்லை தேவையில்லாத ஒரு சப்ளாட்டோ வரும்போது படத்தோட நம்ம ஒன்றி முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி காட்சிகள் படத்தோட நீளத்தை அதிகப்படுத்துதே தவிர கதைக்கு எந்த வகையிலையும் உதவலை. 4. படத்தோட ஜானர் ஆக்ஷன் த்ரில்லர். ஆனால் படத்தில் ஆக்ஷனை விட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையும் பார்க்குற காட்சிகள் தான் 80% இருக்குது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம்னா களத்தில் இறங்கி விசாரிக்கிறது, சந்தேகப்படுறவங்களை துரத்துறது, சில அதிரடியான சண்டை காட்சிகள்னு இருந்தால் தான் ஒரு முழுமையான அனுபவம் கிடைக்கும். ஆனால் இங்கே எல்லாமே ஒரு ரூம்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதால ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்த திருப்தி நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? த 100ங்கிறது ஒரு நல்ல நோக்கத்தோடும் ஒரு நல்ல சமூக செய்தியோடும் எடுக்கப்பட்ட படம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயக்குனரின் முயற்சி பாராட்டுக்குரியது. ஆனால் அந்த நல்ல நோக்கத்தை சொன்ன விதத்தில் தான் நிறைய கோட்டை விட்டுருக்காங்க. யாரெல்லாம் பார்க்கலாம்? நீங்கள் ஒரு எமோஷ்னல் ட்ராமா கலந்த சமூக செய்தி சொல்கிற போலீஸ் கதைகளை பார்க்க விரும்புகிறவர்னா படத்தில் இருக்கிற லாஜிக் மீறல்களை எல்லாம் மன்னிச்சுட்டு இந்த படத்துக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம். யாரெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டாம்? நீங்கள் ராட்சசன், விக்ரம் வேதா மாதிரி ஒரு பக்காவான லாஜிக் மீறல்கள் இல்லாத இருக்கை நுனியில் உட்கார வைக்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால் த 100 படத்துக்கு ஒரு நல்ல இதயம் இருக்கிறது. ஆனால் அந்த இதயத்தை இயக்க ஒரு வலுவான மூளை, அதாவது திரைக்கதை இல்லை. நம்ம சினேஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5க்கு 2.5 ஸ்டார். அந்த 2.5 ஸ்டார் படத்தோட நல்ல சமூக செய்தி, சாகர் நாயுடுவின் நேர்மையான நடிப்பு மற்றும் சில சுவாரஸ்யமான விசாரணை காட்சிகளுக்காக மட்டுமே. மீதி 2.5 ஸ்டார் யூகிக்க முடியாத திரைக்கதை, லாஜிக் இல்லாத காட்சிகள் மற்றும் மெதுவான வேகத்தால் பறிபோகிறது என்று சொல்லலாம். ஓகே மக்களே, நீங்கள் ஒருவேளை அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினேஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட விரிவான விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.